அத்தியாயம் 99. மீண்டும் ஷேடோ வீரன். நிலவன் உறுதியான நிலைப்பாட்டுடனும் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடனும் அந்த முதியவரின் முன் நின்றான். நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்னை என்னுடன் பார்க்க முடியாது, இல்லையென்றால் உன்னைக் கொன்று விடுவார்கள் என்று கத்திய முதியவர் நிலவனை விரைவாக வீட்டிற்குள் இழுத்து கதவை மூடினார். மாஸ்டர் ஆல்பெஸ்ட்ரோஸ், நீங்கள் என்னை நினைவில் வைத்திருப்பதை நான் காண்கிறேன் என்று நிலவன் பதிலளித்து வாழ்க்கை அறையை பார்த்தான். டோட் அவனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அது அவன் நினைத்தது போலவே இருந்தது. ஒரு மனிதனுக்கு போதுமான தளபாடங்கள் இல்லை, முழு அறையிலும் ஒரு அலங்காரத் துண்டு கூட இல்லை. நீ முட்டாளா பையா? நீ திறமையான வாழ்வீரன்னு கேள்விப்பட்டேன், ஆனா என்னோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா என்று வயதான கொல்லன் கோபப்பட்டான். அவங்க கண்டுபிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை டோட், உங்க நிபுணத்துவத்தை தேடித்தான் நான் வந்திருக்கேன். அது மட்டுமில்லாம இந்த முழு நகரத்திலையும் வேற யாராலையும் நான் விரும்புறதை உருவாக்க முடியும்னு நான் நினைக்கல. நிலவன் அலட்சியமா பதில் சொன்னான். நான் இனிமேல் எந்த ஆயுதங்களையும் செய்வதில்லை என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையா? அப்புறம் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று முதியவர் குழப்பமான தொனியில் கேட்டார். முதலில் இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று நிலவன் கூறிவிட்டு ருத்ரா விட்டுச் சென்ற டிரேக் நிலவரை தலைவரின் செதில்கள் நிறைந்த உடல் பாகங்கள் அனைத்தையும் வெளியே எடுத்தான். செதில், தோலின் குவியல் மற்றும் பலப்படுத்தப்பட்ட கவசம் போன்ற உடல் பாகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. பழைய கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை கொல்லன் திடீரென்று தன்முன் தோன்றிய உள்ளடக்கங்களை பார்த்து ஆச்சரியத்தில் மூச்சு திணறினான். இதற்கு வாய்ப்பே இல்லை, இவை எங்கிருந்து உனக்கு கிடைத்தன என்று அல்பெஸ்ட்ரோஸ் அவசரமாக தராசை எடுத்து ஒரு புதையலை வைத்திருப்பது போல் கவனமாக பரிசோதிக்கத் தொடங்கினார். அதிலிருந்து ஏதாவது பயனுள்ளதாக மாற்ற முடியுமா என்று நிலவன் கேட்டான். ஏதாவது பயனுள்ளதா? இவ்வளவு பெரிய அளவில் இருந்து நான் நிறைய விஷயங்களைச் செய்ய முடியும். ஒரு முழு உடல் கவசம், ஒரு ஆயுதம் கூட. அப்போது முதியவர் தனது வார்த்தைகளை நிறுத்திவிட்டு நிலவனின் முதுகில் தொங்கவிடப்பட்ட வாளை பார்த்தார். அந்த வாளை எனக்கு காட்டு என்றார் முதியவர். ஆமா, இது என்று கேட்டுவிட்டு நிலவன் தனது நீண்ட வாளை அந்த முதியவரிடம் கொடுத்தான். நீங்க டோட் இந்த வாளை என்ன பண்ணிட்டீங்க? இதற்கு எதிராக போராடினீங்க பாறைகளா என்றான் கொல்லன் கோபமான தொனியில். இந்த மைத்ரில் வாளை செய்ய எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அதை சரியாகச் செய்ய அப்போது நான் எத்தனை நாட்கள் செலவிட்டேன் தெரியுமா என்று அந்த மனிதன் நிலவனை நோக்கி கத்தினார். என் வாளை நீ செய்தாயா? நான் அதை பிளாக்கிரியின் ஆயுதக் கடையிலிருந்து வாங்கினேன். அவர்களுடைய கொல்லர்களில் ஒருவர் அதைச் செய்ததாக நினைத்தேன் என்று நிலவன் தனது ஆரம்ப ஆச்சரியத்திலிருந்து மீண்ட பிறகு பதிலளித்தான். ஆமாம் டோட், ஆனா நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை அவங்களுக்கு ரகசியமா வித்துட்டேன். எனக்கு பணத் தேவை இருந்ததால என்னோட சிறந்த படைப்புல ஒன்னை அவங்களுக்கு விற்க வேண்டியதாயிடுச்சு. நான் என் முத்திரையை அதில் பதிக்காததால அதை செஞ்சது நான்தான், யாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியாது என்று பதிலளித்த முதியவர் வாளின் கூர்மையையும் விளிம்புகளையும் சரிபார்த்து கொண்டே சொன்னார். வெட்கம், நான் இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன். இது டிரேக்கின் தராசு போல அரிதான ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் என்னை இந்த வேலையை ஏற்கும்படி தூண்ட முடியாது டோட். நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் இன்னும் இந்த கமிஷனை ஏற்க மாட்டேன். வயதான கொல்லன் தனது கைகளை ஒன்றாக கட்டிக்கொண்டு பதில் அளித்தார். அது எனக்குத் தெரியும், அதனால்தான் நான் உனக்கு எந்த பணத்தையும் தரவில்லை. ஆனால் நான் உனக்குத் தருவது இந்த உலகத்தில் உள்ள எந்த புதையலையும் விட உனக்கு மிகவும் முக்கியமானது. நிலவன் பேசினான். அது என்ன என்று வயதான கொல்லன் கேட்டார். அடுத்த 10 நிமிடங்களுக்கு நிலவனும் அந்த முதியவரும் பரிமாற்ற விதிமுறைகளைப் பற்றி விவாதித்தனர். அந்த முதியவர் முழங்காலில் விழுந்து அடக்காமல் அழுதுகொண்டே ஒரு கொடூரமான அறுவடைக்காரனைப் போல தனக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு முக்காடு அணிந்த உருவத்தை பார்த்தார். அந்த முக்காடு அணிந்த உருவத்திலிருந்து ஒரு கருப்பு ஒளி கசிந்து கொண்டிருந்தது. நான் அதை செய்வேன் என்று கிராண்ட் மாஸ்டர் கொல்லன் கத்தினார். நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ உன் வாக்குறுதியை காப்பாற்றினால், நீ விரும்பினால் என் ஆன்மாவை கூட உனக்கு கொடுப்பேன் என்றார் அல்பெஸ்ட்ரோஸ். வெறும் 10 நிமிடங்களில் உரையாடலின் முழு திசையும் முற்றிலும் மாறுபட்ட தலைப்புக்கு மாறியது. இந்த மண்டபத்தின் மனநிலை சோகமாக மாறியது. தேவையில்லை, நம் ஒப்பந்தத்தை மட்டும் நிறைவேற்றுங்கள். நான் என் வாக்குறுதியையும் நிறைவேற்றுவேன்.
முகமூடி அணிந்த நபர் கடுமையான குரலில் பதிலளித்தார். நான் அந்த வாளையும் ரீமேக் செய்ய முடியும். ஒரு காவிய தரவரிசை வாள் கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு வலிமையான ஒன்றாக மாற்ற முடியும். ஆல்பெஸ்ட்ரோஸ் மீண்டும் பேசினார். சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஒப்பந்தம் குறித்து பொதுமக்களிடமிருந்து ஏதாவது செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று முகமூடி அணிந்த நபர் அறிவித்தார். அடுத்த நொடி அது இந்த வயதானவரின் பார்வையில் இருந்து முற்றிலும் மறைந்துவிட்டது. மறுபுறம் வயதான கொல்லன் தனக்குள் இருந்த துயர அணை உடைந்து தான் அடக்கி வைத்திருந்த சோகம் முழுவதும் இறுதியாக ஒரு வழியை கண்டுபிடித்தது போல வலியாலும் துன்பத்தாலும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தான். கடைசியா அவங்ககிட்ட பணம் வாங்கச் சொல்லுவான், எல்லாரையும் பணம் வாங்கச் சொல்லுவான் என்று மகிழ்ச்சியில் அலறிக்கொண்டே கண்ணீரை துடைக்கத் தொடங்கினார் ஆல்பெஸ்ட்ரோஸ். கடந்த 4 ஆண்டுகளில் முதல் முறையாக இலாவோட் நகரத்தின் மிகவும் திறமையான மற்றும் பிரபலமான கிராண்ட் மாஸ்டர் பிளாக்ஸ்மித் மீண்டும் சிரித்தார். இறுதியாக இரவு வந்து கருமேகங்கள் வானத்தை நிரப்பியதும் முழு நகரத்திற்கும் ஒரு கெட்ட சகுனம் போல ஒரு பயங்கரமான மற்றும் திகிலூட்டும் உணர்வை தந்தது. குளிர்ந்த காற்று பலரை வழக்கமான நேரத்தை விட சீக்கிரமாகவே வீடுகளுக்குள் நுழைய வைத்தது. இரவு நேர வணிகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனங்கள் கூட இந்த திடீர் காலநிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. விரைவில் கருமேகங்கள் நகரத்தின் மீது அடர்ந்த மழையை பொழிந்தன. மின்னலுடன் கூடிய இடிமுழக்கங்களின் சத்தம் முழு நகரத்தையும் அவற்றின் கீழ் மூடியது. மிக விரைவில் ஏதோ ஒரு கொடிய மற்றும் குழப்பமான சம்பவம் நடக்கப் போகிறது என்ற ஒரு சகுனத்தை பலர் உணர்ந்தனர். ஏனென்றால் இந்த இரவின் இருண்ட மழை மேகங்களில் இந்த நகரத்தின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றில் ஒரு முகமூடி அணிந்த உருவம் நின்றது. இந்த கனமழையில் அதன் உடைகள் படபடத்தன. திடீரென்று அந்த உருவத்திற்கு பின்னால் வானத்தில் ஒரு மின்னல் மின்னியது. இந்த கொடூரமான மற்றும் புயல் நிறைந்த இரவில் நீதிபதி, ஜூரி மற்றும் மரணதண்டனை நிறைவேற்றுபவர் மீண்டும் தோன்றினர். ஏனென்றால் இந்த இரவில்தான் ஷேடோ வீரன் திரும்பி வந்திருந்தார். அத்தியாயம் 100. அநீதி. நிலவரம் ஒரு உயரமான கோபுரத்தின் விளிம்பில் ஷேடோ வீரன் போல நின்று முழு நகரத்தையும் சூழ்ந்திருந்த மழையை பார்த்தான். மின்னல் சில முறை தாக்கியது. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அடியில் ஒளிந்து கொள்ளவோ அல்லது இந்த புயல் காலநிலையில் ஒளிந்து கொள்ளவோ கட்டாயப்படுத்தப்பட்டனர். இன்று மாலை என்ன நடந்தது என்பது பற்றி நிலவன், கிராண்ட் மாஸ்டர் பிளாக்ஸ்மித், ஆல்பெஸ்ட்ரோஸ் வின்ஸ்டன் அவருக்கு முழு உடல் கவசத்தை வழங்கவும் அவரது வாளை மேம்படுத்தவும் சில நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரை கமிஷனை ஏற்றுக்கொள்ள வைக்க நிலவன் ஷேடோ வீரன் என்ற தனது ரகசிய அடையாளத்தை கூட வெளிப்படுத்தினான். மிகவும் கவனமாகவும் கொலைகளின் தடயங்களையும் அவனது பிற அடையாளத்தையும் முற்றிலுமாக அகற்ற எப்போதும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்த நிலவன் அதை அந்த முதியவரிடம் விருப்பத்துடன் வெளிப்படுத்தினான். அவரது துயரக் கதையை பார்த்து அவன் உணர்ச்சிவசப்பட்டதால் மட்டுமல்ல, ஆனால் அவன் தனது சொந்த விருப்பப்படி அந்த முதியவருக்கு ஏதாவது செய்ய விரும்பினான். ஜெரோம் அந்த முதியவரின் வரலாற்றைச் சொன்னபோது நிலவன் மிகவும் கோபமடைந்தான். ஆனால் பாம்புத்தோல் கூட நிலவனுக்கு ஒருமுறை கொடுத்த குற்றவாளி பெயர்களின் சிறிய புத்தகங்களில் சில பெயர்களைச் சேர்க்க துணியவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். ஏனென்றால் அந்த மக்களின் பின்னணியை யாரும் புண்படுத்த துணிய முடியாது. அந்த முதியவரின் துயரக் கதையை பொறுத்தவரை அது மிகவும் இதயமற்ற மக்களை கூட அந்த மனிதரிடம் பச்சாதாபப்படுத்தவும் கோபத்தில் அவர்களின் இரத்தத்தை கொதிக்க வைக்கவும் செய்யும் ஒன்றாக இருந்தது. நிலவன் ஏற்கனவே ஒரு நீதிக்கான போர்வீரனாக இருக்கப் போவதில்லை என்றும் தனக்கு நன்மை பயக்கும் இலக்குகளை அடைவதற்கான வழிமுறையாக மட்டுமே ஷேடோ வீரனைப் போல் பயன்படுத்தப் போவதாகவும் முடிவு செய்திருந்தான். ஆனால் இன்று அவர் தனது சொந்த வார்த்தைகளுக்கு முரணாக பேசப் போகிறான். மேலும் நிலவன் தனது வாக்குறுதியை காப்பாற்றுவான் என்பதை அந்த முதியவர் உறுதியாக உணர வைப்பதற்காக அவன் தன்னை ஷேடோ வீரன் என்று ஆல்பெஸ்ட்ரோஸிடம் வெளிப்படுத்தினான். ஆல்பெஸ்ட்ரோஸ் வின்ஸ்டன் ஒரு காலத்தில் இலாவோட் நகரம் முழுவதிலும் மிகவும் பிரபலமான மற்றும் திறமையான கொல்லராக இருந்தார். டஜன் கணக்கான உன்னத குலங்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மக்கள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் கவசங்களை அவரிடமிருந்து தயாரித்தனர். அவரது கடைக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையாக நின்றனர். மேலும் சில 100 பேர் அவரது பிராண்டின் கீழ் வேலை செய்தனர். கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை கொல்லரை பற்றிய மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அதே தரவரிசையில் உள்ள மற்ற கொல்லர்களைப் போலல்லாமல் அவர் ஒரு கொல்லர் மற்றும் ஒரு கைவினைஞர்.
மந்திர வடிவங்கள் மற்றும் ரங்களை பற்றிய அறிவை பெறுவதில் அவர் பல ஆண்டுகள் செலவிட்டதால் அவர் 2 வெவ்வேறு தொழில்களின் வேலைகளையும் செய்ய முடியும். அவரது கைவினை பொறுத்தவரை அவர் ஒரு முழுமையான பெஹிமோத் என்று கருதப்பட்டார். அவரது பெயர் பல நகரங்களில் பிரபலமாக இருந்தது. மேலும் அவர் ராகோஸ் பேரரசு முழுவதிலும் 11வது சிறந்த கொல்லராக தரவரிசைப்படுத்தப்பட்டார். அவரது கலரவ மட்டும் அவருக்கு முன்னால் உள்ள எவரையும் மரியாதையுடன் வணங்க வைக்கும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. அவர் புகழுக்கு உயர்ந்த 10 ஆண்டுகளில் அவரது பணியின் பலன்கள் மற்ற 3ஐயும் விட மிக சிறப்பாக இருந்ததால் மக்கள் அவரிடமிருந்து ஆயுதங்களையும் உபகரணங்களையும் தயாரிக்க ஒரு வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள். அவரும் அவரது குடும்பத்தினரும் என்று மாலை நிலவன் பார்வையிட்ட அதே மாளிகையின் உள்ளே வசித்து வந்தனர். மேலும் வாயில்களுக்கு முன்னால் எப்போதும் மக்கள் வரிசையாக நிற்பார்கள். ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறியது. அல்பிஸ்த்ரோஸுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தனர். மகளுக்கு 21 வயது, மகனுக்கு 18 வயது. அவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பு கொடிய நோயால் இறந்துவிட்டார். அவருக்கு உயிர்வாழ குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். அல்பிஸ்த்ரோஸ் ஒரு வணிகப் பயணத்தில் இருந்தார். மேலும் தலைநகருக்கு அருகிலுள்ள ஒரு நகரத்தில் சில செல்வாக்கு மிக்கவர்களைச் சந்திக்க வேண்டியிருந்தது. எனவே அவர் ஒரு வாரம் வெளியே இருந்தார். அந்த நாட்களில் முழு நகரத்தையும் உலுக்கிய ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சி நடந்தது. அல்பிஸ்த்ரோஸின் மகள் சிந்தியா உயர்குடி குலங்களின் மகள்களில் கூட மிக அழகான இளம் கன்னி பெண்களில் ஒருவராக காணப்பட்டார். மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய உயர்குடி குலங்கள் உட்பட பலர் அவளுக்கு திருமண முன்மொழிவுகளை முன்வைத்தனர். ஆனால் அவளுடைய விருப்பங்களை மதித்து அவர் தனது குழந்தைகளை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார் என்பதைக் கருத்தில் கொண்டு அல்பிஸ்த்ரோஸ் பல திருமண முன்மொழிவுகளை பணிவுடன் நிராகரித்தார். அவர் இல்லாத வாரத்தில் அந்தந்த குலங்களின் அடுத்த தலைவர்களாக இருக்கப் போகும் உன்னத குலங்களின் 4 இளம் வாரிசுகள் சிந்தியாவை தங்கள் மாளிகையிலிருந்தே கடத்திச் சென்று அதை பாதுகாத்த மக்களை கூட கொன்றனர். அவள் தன் முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் திட்டங்களை நிராகரித்தது அவர்களின் சக்தி வாய்ந்த குலங்களை அவமதித்து அவமானப்படுத்தியது. இறுதியில் அவளுடைய தந்தை ஒரு தாழ்ந்த கைவினைஞர் மட்டுமே. இந்த குலங்களை புண்படுத்திய குற்றத்திற்காக அவள் கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு நடந்தது நிலவனுக்கு கதையைக் கேட்டதும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நகரத்தின் நடுவில் உள்ள ஒரு திறந்த சதுக்கத்தில் இந்த உன்னத வாரிசுகளால் சிந்தியா பகிரங்கமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னிலையில் அவர்கள் அந்த இளம் நிர்வாணப் பெண்ணை கொடூரமாக சித்திரவதை செய்து பிரபுக்களை இழிவாக பார்ப்பவர்களுக்கும் அதே விதி ஏற்பட வேண்டும் என்று கூறினர். அவர்களின் பின்னணியையும் அங்கு இருந்த அவர்களது சிறிய படை வீரர்களையும் கருத்தில் கொண்டு நகரக் காவலர்களும் அதிகாரிகளும் கூட தலையிடவில்லை. இந்த கொடூரமான செயலை பொறுத்துக்கொள்ள முடியாத சாதாரண பொதுமக்கள் பதிலடி கொடுத்தனர். ஆனால் ஆயுதங்களோ பயிற்சியோ இல்லாத ஒரு சாதாரண மனிதர் அனுபவம் வாய்ந்த போர்வீரர்களின் முன் என்ன செய்ய முடியும்? இந்தச் செயலை தடுக்க முயன்ற டஜன் கணக்கான ஆண்களும் பெண்களும் அந்த சதுக்கத்தில் கொல்லப்பட்டனர். இது பார்வையாளர்களைத் தடுத்தது. கொல்லனின் மகன் ஜெரால்ட் ஒரு இராணுவப் பள்ளியில் நைட்டாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தான். இந்தச் செய்தி அவன் காதுகளுக்கு எட்டியதும் அவன் அவசரமாக சதுக்கத்தை நோக்கி ஓடினான். தன் அன்பான மற்றும் அக்கறையுள்ள மூத்த சகோதரிக்கு என்ன நடக்கிறது என்பதைக் கண்டதும் அவன் மயக்கமடைந்தான். தன் உயிரைப் பற்றி கவலைப்படாமல் அவன் அவர்களின் படைக்குள் புகுந்து 4 பேரைக் கொன்றான். ஆனால் நூற்றுக்கணக்கான அனுபவம் வாய்ந்த வீரர்கள் முன்னிலையில் அவனைப் போன்ற ஒரு புதியவன் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே கொடூரமான இந்த காட்சியை இன்னும் கொடூரமாகவும் பார்க்க முடியாததாகவும் மாற்ற வீரர்கள் ஜெரால்ட்டை ஒரு மேடையில் கட்டி வைத்து 4 குலங்களின் மகன்கள் அவரது கண்களுக்கு முன்பாக அவரது சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்வதை பார்க்க வைத்தனர். உதவிக்காக சிந்தியாவின் நெஞ்சை பிழியும் அழுகை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கேட்டது. ஆனால் மற்றவர்களின் கதியை பார்த்து அவர்களில் ஒருவர் கூட அவர்களுக்கு உதவத் துணியவில்லை. கருணைக்கான அவளுடைய மன்றாடலும் உதவிக்கான அலறலும் செவிடர் காதுகளில் மட்டுமே விழுந்தன. ஜெரால்ட்டின் ஆவேசமான கர்ஜனைகளும் சாபங்களும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு பெண்ணின் கழவத்தை பாதுகாக்க அன்று எந்த கடவுளோ அல்லது இரட்சகரோ வரவில்லை. ஆன்மாவை நடுங்க வைக்கும் அந்தக் காட்சி 2 மணி நேரம் நீடித்தது. இறுதியாக சிந்தியா தனது நாக்கை கடித்துக் கொண்டு தனது சொந்த இரத்தத்தில் மூச்சு திணறி தற்கொலை செய்து கொண்டார். மறுபுறம் ஜெரால்ட் தனது சகோதரியை பழிவாங்குவதற்காக ஒவ்வொரு வாரிசுகளையும் அவர்களது முழு குலங்களையும் கொல்வதாக சபதம் செய்தார். ஆனால் கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற வாரிசுகள் அவருக்கு இன்னொரு நாள் வாழ வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் அவரது வயிற்றை வெட்டி
பின்னர் அவரது கால்கள் மற்றும் கைகளை ஒவ்வொன்றாக வெட்டினர். உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்களின் விருப்பத்தை பின்பற்றாததால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி முழு நகரமும் பார்த்து கற்றுக்கொள்ளும் வகையில் அதை ஒரு காட்சியில் வைப்பதற்காக. ஆனால் தனது கடைசி மூச்சு வரை கூட ஜெரால்ட் பயத்தின் காரணமாக எந்த கருணையையும் கேட்கவில்லை அல்லது கெஞ்சவில்லை. மரித்தோரிலிருந்து திரும்பி வந்தாலும் சரி, பிசாசுடன் ஒப்பந்தம் செய்தாலும் சரி, ஒருநாள் அவர்களின் முழு குலங்களுக்கும் அவர்களின் இரத்தத்தைச் சுமந்த அனைவருக்கும் அழிவை அறிவிப்பேன் என்று அவர் சத்தியம் செய்தார். சகோதரி மற்றும் சகோதரர் இருவரும் இறந்த பிறகு அவர்களின் உடல்கள் ஒரே சதுக்கத்தில் தொங்கவிடப்பட்டன. ஜெரால்டின் வெட்டப்பட்ட மற்றும் உயிரற்ற உடல் ஒரு கயிற்றில் தொங்கவிடப்பட்டது. அதே நேரத்தில் சிந்தியாவின் உடல் முற்றிலும் நிர்வாணமாகவும் காயமடைந்தும் அதன் அருகே தொங்கவிடப்பட்டது. இந்த உடல்களை கீழே இறக்க முயற்சிக்கும் எவரும் தங்கள் எதிரிகளாக மாறுவார்கள் என்றும் அவர்களும் அவர்களது முழு குடும்பமும் கொல்லப்படுவார்கள் என்றும் அந்த உன்னத குல வாரிசுகள் அறிவித்தனர். அன்று இந்த உலகில் சட்டம் மற்றும் நீதி எவ்வளவு முக்கியம் என்பதை முழு நகரமும் கண்டது. பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு பற்றி போதித்த அவர்களின் பாதுகாவலர்கள், அவர்களை பாதுகாப்பதாக சபதம் செய்தவர்கள், இந்த கொடூரமான குற்றத்தை தூரத்திலிருந்து மட்டுமே பார்த்தார்கள். 2 நாட்களுக்குப் பிறகு ஆல்பெஸ்ட்ரோஸ் திரும்பி வந்து, தான் இன்னும் ஏன் உயிர் வாழ்கிறார் என்பதற்கான ஒரே காரணத்திற்காக தனது குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டு பொதுமக்களுக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டதை கேள்விப்பட்டபோது அந்த முதியவருக்குள் ஏதோ ஒன்று இறந்து போனது. அவர் இனி வாழ விருப்பமில்லாத ஒரு மனிதர். ஆனால் அவர் இன்னும் தனது குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டியிருந்தது. கொல்லன் நகர சட்ட அமலாக்கப் பிரிவுக்கும் அவரது தொடர்புகளுக்கும் ஒரு காலத்தில் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய இராணுவ அதிகாரிகளுக்கும் கூடச் சென்றான். ஆனால் அவர்களில் யாரும் அவருக்கு உதவத் துணியவில்லை. ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு உன்னத குலமாகவோ இருந்தால் அது ஒரு விஷயம்தான். மற்றவர்கள் நீதியின் பெயரில் அவர்களுக்கு எதிராக இணைந்திருப்பார்கள். குற்றவாளிகள் முழுமையான தண்டனையை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் 4 வலிமையான உன்னத குலங்களும் அவற்றின் எதிர்காலத் தலைவர்களும் சமன்பாட்டில் வைக்கப்பட்டபோது எந்த அதிகாரமோ அல்லது சட்ட அதிகாரமோ அவர்களுக்கு எதிராகச் செல்லத் துணியவில்லை. மாஜிஸ்திரேட் மற்றும் கமாண்டர் சந்திரன் போன்றவர்கள் கூட அந்த முதியவரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவரது மகள் மற்றும் மகன் பற்றிய புதிய ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் மற்றும் அவதூறு கதைகளை இந்த குலத்தினரும் அவர்களது மக்களும் பரப்பினர். அந்த மகள் பிரபுத்துவ குலத்தைச் சேர்ந்த பல இளைஞர்களுடன் முறைகேடான உறவுகளைக் கொண்டிருந்ததாகவும் இறுதியாக அவள் பிடிபடும் வரை வாரிசுகளை ஒவ்வொன்றாக இழுக்க முயன்றதாகவும் கூறினர். மகன் ஒருவரைக் கொன்று பிரபுத்துவ குலத்தினரிடம் தனது சகோதரியை அவர்களுடன் ஒரு இரவை கழிப்பதற்கு ஈடாக சம்பவத்தை புதைக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. மரணத்தில் கூட வயதானவரின் மகளும் மகனும் தங்கள் பெயருக்கு மரியாதையோ இல்லாமல் விடப்பட்டனர். இந்த கதைகள் வெறும் பொய்கள் என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். ஆனால் வாயை மூடிக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக அவர்களால் என்ன செய்ய முடியும்? வீரம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவது பற்றிய கதைகள் கற்பனை கதைகளில் மட்டுமே நடந்தன. ஆனால் வலிமையும் அதிகாரமும் மட்டுமே முக்கியமானதாக இருந்த நிஜ உலகில் அவை நடக்கவில்லை. வலிமையானவர்களை கட்டுப்படுத்த சட்டம் எந்த அதிகாரத்தையும் கொண்டிருக்கவில்லை. பலவீனமானவர்களை கட்டுவதற்கு மட்டுமே அது இருந்தது. ஒரு வாரம் கழித்து பிரபுக்களிடமிருந்து மற்றொரு அதிகாரப்பூர்வமற்ற ஆணை வந்தது. இனிமேல் அந்த முதியவருடன் யாரேனும் ஏதாவது தொழில் செய்தாலோ அல்லது எந்த தொடர்பையும் வைத்திருந்தாலோ அவர்கள் தங்கள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அந்த முதியவர் நகரத்தை விட்டு வெளியேறுவதை தடை செய்து அவர் தப்பிச் சென்றது குறித்து யாராவது அவர்களுக்கு தகவல் கொடுத்தால் ஒரு பெரிய வெகுமதியையும் அவர்கள் விதித்தனர். இந்த விஷயத்தை மண்ணில் புதைத்து வைக்கவே ஒரு முன்மாதிரியாக இருக்க பழைய கருப்பனின் பக்கம் நின்று தங்கள் கருத்துக்களை கூறிய 9 பேரை அவர்கள் கொன்றனர். நகர பாதுகாப்பில் முன்னாள் லெப்டினன்ட்டாக இருந்த ஜெசிகாவின் தந்தையும் அவர்களில் ஒருவர். ஜெசிகாவும் சிந்தியாவும் சிறுவயது தோழிகள். அதனால்தான் முழு நகரமும் ஒரு வகையில் அந்த முதியவரை வெளியேற்றிய போதும் அவள் அவ்வப்போது அந்த முதியவரை கவனித்துக் கொண்டாள். அதே நேரத்தில் உயர்குடியினரின் உளவாளிகளை தவிர்த்து வந்தாள். அதனால்தான் அன்று அந்த முதியவர் கண்ணீரை அடக்க முடியாமல் அவளுடைய இறுதிச் சடங்கிற்கு வந்தார். மார்கஸ் அந்த காலத்தில் ஜெரால்டின் வாழ் பயிற்சியாளராக இருந்தார். அதனால் அவரும் அந்த முதியவரை பார்த்து வருத்தப்பட்டார். மேலும் பல வருடங்களாக அந்த முதியவர் பசியால் இறக்காமல் இருக்க பொருட்களை கடத்தி விற்க உதவினார். ஒரு காலத்தில் நகரத்தின் மிகவும் விரும்பப்பட்ட கொல்லன் இப்போது மக்களால் ஒரு கொள்ளை நோயைப் போல தவிர்க்கப்பட்டார். ஆனால் அனைவருக்கும் உண்மை தெரிந்திருந்தும்
உயிருடன் இருப்பதற்கான ஒரே காரணத்தை இழந்த அந்த மனிதனுக்கு யாரும் உதவவில்லை. தற்போதைய தருணத்தில் குளிர்ந்த மழையில் குளித்துக் கொண்டிருந்த நிலவன் கருமேகங்களை பார்த்தான். அவர் அந்த முதியவரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அவரிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த முதியவர் உண்மையிலேயே அவரது மரியாதையை பெற்றதால்தான். ஏனென்றால் வாழ்வதற்கான விருப்பத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்ட நிலவனைப் போலல்லாமல் அந்த முதியவர் இன்னும் அனைத்தையும் சகித்துக் கொண்டார். ஒருநாள் தனது குழந்தைகளுக்கு தகுதியான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் ஒரு துளியுடன் மட்டுமே வாழ்ந்து வருகிறார். நிலவன் ஒரு நயவஞ்சகனைப் போல நடந்து கொள்கிறார் என்று யாராவது சொன்னாலும் கூட அவன் அதை பொருட்படுத்த மாட்டான். சில விஷயங்களை நீங்கள் எப்படி பார்த்தாலும் கவனிக்கவே முடியாது. கமிஷன் விஷயம் முழுவதும் அவன் தனது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரணமாகும். ஏனென்றால் அவனது மையத்தில் அவன் இன்னும் ஒரு ஒழுக்க நெறியைக் கொண்ட மனிதராகவே இருந்தான். நிலவன் ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்துக்கொண்டு கடுமையான தொனியில் பேசினான். கடவுள்கள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்காவிட்டால், சட்டம் அவர்களை தண்டிக்காவிட்டால், நானே அவர்களை வெட்டும் கத்தியாக இருப்பேன்.